வணக்கம் நண்பர்களே. மகா அவதார் பாபாஜியை பற்றி இதுக்கு முன்னால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 ஏற்கனவே 3 பகுதி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க நீங்கள் போய் அந்த லிங்க்கை டேப் பண்ணி நீங்கள் 3 வீடியோவும் பார்க்கலாம். இது மகா அவதார் பாபாஜி பார்ட் 4 மட்டும் இல்லை, இதோட இறுதி பகுதியும் கூட. இது வரைக்கும் மகா அவதார் பாபாஜியை பற்றி நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே அவரோட வாழ்க்கையில் நடந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் பிறந்திருக்காரு, வட இந்தியாவுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி கிரியா யோகத்தை எல்லாம் கற்றுக்கிட்டாரு. இன்னும் அவர் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அவருடைய பக்தர்கள் எல்லாருமே நம்புகிறாங்க. பாபாஜியோட முக்கியமான சீடர்கள்லாம் யார், அவங்களுக்கு பாபாஜி எப்படியெல்லாம் காட்சி கொடுத்தாரு, அப்புறம் எப்படி அவங்களுக்கு கிரியா யோகாலாம் சொல்லி கொடுத்தாரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகா அவதார் பாபாஜி இமயமலையில் எந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த இடத்தோட பேர் என்ன, அந்த இடத்தோட சிறப்புகள்லாம் என்ன, அந்த இடத்துக்கு எல்லாருமே போயிட முடியுமா, பாபாஜி எல்லாருக்குமே காட்சி கொடுத்துருவாரா, அவர் யாருக்கெல்லாம் காட்சி கொடுப்பாரு, அப்புறம் என்ன காரணத்துக்காக மகா அவதார் பாபாஜி இன்னும் உயிரோடு இந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காரு, அப்புறம் கிரியா யோகா அப்படின்னா என்ன, இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு நிறையா தகவல் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் தெரிஞ்சிருக்கலாம். அதை பதிவு பண்ணுங்கள். இல்லை நான் சில இன்ஃபர்மேஷன் தப்பாக சொல்லியிருக்கலாம், அதை சுட்டி காட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம முதல்ல பாபாஜி இமயமலை பகுதியில் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த தகவல்கள் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்குது, அதே டைமில் சில மர்மமான தகவல்களும் இதில் இருக்குது. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலை பகுதியில் திபெத்துக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்தோட பேர் துரோண்கிரி, அப்புறம் சித்தாசிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பல முனிவர்களும் ரிஷிகளும் தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமா. அவங்கள யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க, சூட்சும வடிவில் இருப்பாங்க. பாபாஜி போன்ற மகான்களும் ஞானிகளும் மட்டுமே அவங்கள போய் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சாதாரண நம்மள மாதிரி மக்கள்லாம் அந்த இடத்துக்கு போய் அவங்கள போய் பார்க்கறது அப்படின்றதான் நடக்காத காரியம். முதல்ல அந்த இடத்துக்கு போனோன்னாவே முதல்ல அவங்க இந்த உலக வாழ்க்கையிலேருந்து எல்லா பற்றையும் நீக்கிருக்கணும். அவங்க மனசில் எந்த பற்று, ஆசை, மோகம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்புறம் பாபா மேலே ரொம்ப பக்தி கொண்டவங்களால மட்டுமே அந்த இடத்துக்கு ஜஸ்ட்டு போக தான் முடியும், மற்றபடி அவங்க யாரையும் மீட் பண்ணலாம் முடியாது. அப்படி போகிறவங்களுக்கு பாபாஜி ஏதோ ஒரு வடிவில் அவங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து நேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதாகவும் தகவல்கள் இருக்குது. அடுத்து மர்மமான ஒரு தகவல்கள் என்னென்னா, இந்த இடத்த பற்றி, இந்த இடத்த ஷாம்பாலா அப்படின்றாங்க. அது திபெத்திய மொழி. இது ஒரு பெரிய நகரம் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இப்போ நாம் சொன்ன அந்த துரோண்கிரி மலை மேலே எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த இடம் அந்த இடத்த பர்டிகுலர் இடத்துல பூமிக்கு கீழே இருக்கிறதா சொல்கிறாங்க. அங்கே நடுவில் ஒரு ஏரி, ஒரு குளம் ஏரி மாதிரி இருக்குது. அது வழியாக ரிஷிகளும் ஞானிகளும் போயிட்டு வரதா ஒரு தகவல்கள் இருக்குது. அது அவ்வளோ அற்புதமான ஒரு அழகான ஒரு இடம் அப்படின்றாங்க. பல மாளிகைகள் கூட கோபுரங்கள்லாம் இருக்கும். அதாவது தேவலோகத்தில் இருக்கிற சொர்க்கத்தில் இருக்கிறவங்களே இங்கே வரத்துக்கு விரும்புவாங்களாமா, ஷாம்பாலா நகரத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு ஒரு மர்மமான தகவல்களும் இருக்குது. அந்த இடத்துக்கு யாரும் போக முடியாது. அதுக்கு ஒரு நிறைய இயற்கையே ஒரு பாதுகாப்பாக அமைஞ்சிருக்காமா. அதாவது சாதாரண மக்கள் ஒரு ஆசை உள்ள மக்கள்லாம் அங்கே போகிறனாவே அந்த இடத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாலே பூமியிலேருந்து சில விஷவாயுக்கள்லாம் கிளம்பி இவங்களை சாகடிச்சிரும். அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு மர்மமான தகவல்கள்லாம் இருக்குது. அப்புறம் அந்த இடத்துக்கு பல ஏலியன்கள் சொல்கிறோம் இல்லையா, வேற்றுக்கிரகவாசிகள், அவங்கெல்லாம் அந்த இடத்தோட தொடர்பு வச்சுருக்கிறதாவும் ஒரு மர்மமான தகவல்கள் இருக்குது. அடுத்து மகா அவதார் பாபாஜி எதுக்காக இந்த உலகத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இல்லாமல் இருக்காது இல்லையா. அதாவது பாபாஜி இந்த உலக மக்கள் அனைவருக்கும் முடிஞ்ச அளவில் கிரியா யோகத்தை கற்றுக் கொடுக்கணும். அந்த கிரியா யோகத்தை இந்த மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த காரணத்துக்காக தான் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் மகா அவதார் பாபாஜி தன்னுடைய முக்கியமான சீடர்களாக நிறைய பேர் இருக்காங்க. யுக்தேஸ்வர், லாகிரி மகாசயர், அப்புறம் லாகிரி மகாசயருடைய பல சீடர்களில் முக்கியமானவர் பரமஹம்ச யோகானந்தர். அவர் தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஐரோப்பிய கண்ட்ரிகள் நாடுகளுக்கெல்லாம் போய் அங்கே கிரியா யோக பயிற்சியெல்லாம் அழைச்சிருக்காரு. எதுக்காக பாபாஜி சாதாரண மக்களுக்கும் கிரியா யோகா பயிற்சியை கொண்டு போய் சேர்க்கணுன்னா, அது அவருக்கு அளிக்கப்பட்ட உத்தரவு.
மகா அவதார் பாபாஜியோடைய குருமார்கள் வந்து அவருக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. நீ இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த உலகம் வந்து சீக்கிரமே ஒரு அழிவுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுன்னு அவங்க வந்து கணிச்சிருக்கிறாங்க. விஞ்ஞானபூர்வமாகவே பார்த்தாவே நம்மளுடைய பூமி வந்து பல வருஷங்களாக இருக்குது, பல ட்ரில்லியன் பில்லியன் வருஷங்களாக இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற மாதிரியே வந்து பூமி வந்து எப்பயுமே இருக்கிறது இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது வந்து தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். அதுதான் நம்மளுடைய புராண கதைகளில் யுகங்கள்ன்றாங்க. ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் தொடங்குது அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். பூமி வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து தன்னைத்தானே வந்து அழிக்கிறதுனா முழுமையாக அழியறதில்லை. அதோட மேற்பரப்புகளில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படும். அதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கலாம். இயற்கை பேரழிவாக இருக்கலாம், அல்லது அந்த காலகட்டத்தில் வாழ்கிற உயிரினங்கள் காரணங்களாக இருக்கலாம், இயற்கைக்கு எதிராக அது செயல்படுறதா இருக்கலாம். இந்த மாதிரி பூமி வந்து ஒவ்வொரு சைக்கிளுக்கு அப்புறம் அதை வந்து மாற்றிக்கும். அதுதான் வந்து இப்போ சொல்ல வராங்க. பூமி வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதனால் வந்து முடியும் போது வந்து அடுத்த ஒரு யுகம், அதாவது இந்த பூமி புதுப்பிக்கப்பட்ட ஒரு புது உலகத்தில் ஒரு புதிய ஆத்மாக்கள் வந்து பிறக்கணும். அந்த ஆத்மாக்கள் புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கணும். அந்த புண்ணிய ஆத்மாக்களை உருவாக்குறதுக்காக தான் பாபாஜி இப்போ வந்து தன்னுடைய சீடர்கள் மூலயமா இந்த உலகத்துக்கு கிரியா யோக பயிற்சியை அளிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த கிரியா யோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியா அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் செயல்கள்னு அர்த்தம். யோகான்னா ஒரு மன உறுதியோட ஒரு டார்கெட்டை நோக்கி நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மன உறுதியோட பண்ணுற ஒரு செயல் தான் வந்து கிரியா யோகா. அதாவது தனிமையில் அமர்ந்து நீங்கள் வந்து கண்ணை மூடி மனசை ஒருமுகப்படுத்துறது, இதுக்கு பேர் மட்டுமே வந்து கிரியா யோகம் கிடையாது. நீங்கள் என்ன செயல் செஞ்சாலும் சரி, ஆனால் உங்களுடைய மனது வந்து முழுமையாக அந்த செயலில் மட்டுமே வந்து கவனம் செலுத்தணும். அதுக்கு பேர் தான் வந்து கிரியா யோகா. இந்த யோகம், தவம் இதெல்லாம் வந்து ஞானிகளும் ரிஷிகளுக்கும் மட்டுமே உரியது அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு வாழ்வியல் முறை. சாதாரண மக்கள் யார் வேணாலும் கிரியா யோகா வந்து பழகலாம். மொத்தத்தில் கிரியா யோகா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசை வந்து உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரது. மனதை கட்டுப்படுத்தி நீங்கள் வந்து செயல்களை எந்த செயலை செஞ்சாலும் அதில் வந்து வெற்றி அடையக்கூடியது. உங்கள் மனதை வந்து ஒருமுகப்படுத்தி ஒரு அமைதியான நிலையில், அதாவது எந்த எண்ணங்களற்ற நிலையில் உங்களை மனதை வச்சுருக்கும் போது நம்ம மனசில் இருக்கிற விகாரங்கள்லாம் தானாகவே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க கிரியா யோகத்தில். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய கர்ம வினைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுடைய செயல்கள் தான் நம்ம செய்கிற நன்மை தீமைகள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்து பிரதிபலிக்கும். இந்த கர்ம வினைகளும் வந்து நம்ம எந்த அளவுக்கு மனசை வந்து லேசாகவும் எண்ணங்களற்ற நிலையிலையும் நம்ம வச்சுருக்கும் போது நம்மளுடைய கர்மாக்கள்லாம் வந்து தானாகவே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு மகா அவதார் பாபாஜியுடைய வாழ்க்கை வரலாறையும் அவருடைய என்ன இப்போ எதுக்காக வந்து இன்னும் உயிரோடு இருக்காருன்ற நோக்கத்தையும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டதும் ஜெகன் சேனலில் வந்து முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.